உலகெங்கும் உள்ள வேந்தர் டிவி நேயர்களுக்கு காலை வணக்கம். நம்ம இன்னைக்கு பார்க்க போகிற மருத்துவம் வந்து ஆறாத புண். ஆறாத புண்ணா சாதாரணமாக ஒருத்தருக்கு அடிபட்டா சீக்கிரம் ஆறிச்சுன்னா எந்த ஒரு பாதிப்பும் கிடையாது. இன்றைக்கி புண் வந்து ஆறுறதே கிடையாது. ஏன்னா அவங்களுக்கு வந்து சர்க்கரை நோய் இருக்குன்றாங்க, இல்லை வேறு ஏதாவது இருக்குது, உடம்புல வந்து எதிர்ப்பு சக்தியே இல்லை, அதனால் ஆற மாட்டுது. அந்த புண்ணு இருக்க இருக்க நாளாக அந்த இடத்தையே வெட்டி எடுக்கிற அளவு ஆயிடுது. வெட்டி எடுக்க அந்த அந்த இடமும் ஆறாது. சாதாரணமாக புண் வந்ததே ஆறல, அப்புறம் வெட்டி எடுத்ததுக்கப்புறம் எப்படி ஆறும்? அது மீண்டும் மீண்டும் குறைச்சிக்கிட்டே போவாங்க. குறைக்க உடலுடைய பாகம் ஊனமாகுமே தவிர புண்ணு ஆறாது. இந்த புண்ணு வந்துருச்சுன்னா அவங்களுக்கு வந்து துர்நாற்றம் வீசும். சிலர் பார்த்திங்கன்னா இன்றைக்கி சாப்பிட்ற உணவு வந்து ரொம்ப குறைச்சிட்டாங்க, அளவு குறைச்சிட்டாங்க. இன்றைக்கி நமக்கு 32 கவாலம் உணவு தேவை. ஒரு முறை அள்ளி சாப்பிட்டா ஒரு கவாலம்னு சொல்கிறோம். அது 32 கவாலம் சாப்பிட்டோம்னா உடலுக்கு தேவையான ரத்தத்தை கொடுக்கும். தேவையான ரத்தம் கொடுக்கும்போது எங்கே புண்ணு இருந்தாலும் அந்த புண்ணில் ரத்தம் வரும். ரத்தம் வந்ததும் புண்ணு ஆற ஆரம்பிச்சிடும். இன்றைக்கி அடிப்பட்ட புண்ணில் ரத்தமே வரல அப்படின்றாங்க. ஏன் வரல? அங்கே ரத்தம் இல்லை. ரத்தம் இல்லைன்னா எப்படி புண்ணு ஆறாது. அங்கே நீர் மாதிரி வடிஞ்சிட்டு அந்த புண்ணு வந்து ரொம்ப மோசமாகிட்டே இருக்கும். அந்த புண்ணு வழியாக தொலை மாதிரி போயிட்டே இருக்கும். அது மேலே ஈ வந்து உட்காந்துச்சுன்னா புழு வச்சிரும். ஈ உட்காந்த 30வது நிமிஷமே அது வந்து ஈ வந்து முட்டையிட்டு போயிடும். அப்போ வந்து நமக்கு கண்ணுக்கு தெரியாத பூச்சிக்கு வந்து புழுவாகி உள்ளே வந்து தொலை ஓட்டிகிட்டே போயிடும். அப்போ புண்ணு ஆறாமல் வேதனை ஆயிடுது. சிலருக்கு பார்த்திங்கன்னா ரொம்ப அதிக அளவுக்கு வேதனையாகி அந்த புண்ணு ஆறாமையே போயிடுது. ஆறாமல் போக போக புறையோடினா வலி தாங்க முடியாமல் வர்ண வலி எடுத்து அப்படியே இறந்துறவங்களாம் இருக்காங்க. சிலருக்கு இந்த தொடை சதையில் வந்து லேசாக ஒரே ஒரு முள் அடிச்சிருந்துச்சு. அந்த முள் அடித்ததை அவங்க கவனிக்கவே இல்லை, எந்த மருந்தும் போடலை. அதுக்கப்புறம் போய் பார்த்தாங்க, எத்தனையோ மருத்துவமனைக்கு போய் பார்த்தாங்க. அது வந்து புரை ஓடிச்சுன்னு சொன்னால் உள்ளே ஊடி போய் தொலைச்சி அது உள் உறுப்புகளை கெடுத்ததால் அப்படியே அவங்க வந்து கொஞ்சம் வயசுலேயே இறந்துட்டாங்க. அப்போ வந்து இதெல்லாம் கவனிக்கணும். ஒரு சாதாரண முள் இல்லை, சைக்கிள் அந்த சங்கிலி இருக்குது பார்த்தீங்களா, பெடல் மிதிக்கிற சங்கிலி, அந்த சக்கரம், இதெல்லாம் பட்டுச்சுன்னா சாமானியமாக ஆறாது. அதில் உள்ள எண்ணெயும் பழைய கழிவுகளும் அதில் இருக்கும். அது போய் காலில் குத்துனதுமே அந்த இடம் புண்ணாயிடும். புண்ணு வந்து அவ்வளோ சாமானியமாக ஆறாது. நம்ம வந்து சாதாரணமாக அதை நினைக்கிறோம், சைக்கிள் தானே பட்டுச்சுன்னு. அது பட்டு காலே ஒரு பக்கம் வேலை செய்யாமல் போயிருக்கு. நம்ம சாப்பிட வேண்டிய உணவினுடைய அளவு வந்து ரொம்ப குறைஞ்சி போச்சு. இன்றைக்கி பார்த்திங்கன்னா 2 இட்லி 1 தோசை இதை தான் சாப்பிட்றாங்க. இந்த 2 இட்லி 1 தோசை சாப்பிட்டா எவ்வளோ ரத்தம் ஊறும்? ரத்தம் ஊறலைன்னா அது என்ன ஆகும்? ஒரு உடம்புல நம்ம ஒரு பகுதி அதுவாக போட்டுரும், இந்த பக்கத்துக்கு ரத்தம் தேவையில்லைன்னு. அப்போ உணவு வந்து கொஞ்சம் கொஞ்சமாக கூட்டணும். அதிகமாக உணவு சாப்பிட்டா குண்டாயிடுவோன்னு நிறையா பேர் நினைக்கிறாங்க. அதிகமாக உணவு சாப்பிட்டா ஒல்லியாக தான் இருப்பாங்க, கொஞ்சமாக உணவு சாப்பிட்டா தான் குண்டாவாங்க. இது நிறைய பேருக்கு தெரியாது. அப்போ வந்து நமக்கு உடலுக்கு தேவையான சக்தியை கொடுக்கணும்னா கண்டிப்பாக 32 கவாலம் உணவு எடுத்துக்கிறணும். அதுவும் வந்து இயற்கை முறையில் விளைவிக்கப்பட்ட அந்த அரிசிகளையோ அந்த பருப்புகளோ அந்த கீரைகளை அந்த பழங்கள் சாப்பிட்டாங்கன்னா அவங்களுக்கு நிறைய நன்மை கிடைக்கும். இயற்கை இல்லாமல் வெறும் யூரியா உப்பு இதெல்லாம் போட்டு சாப்பிட்டா உடலில் ரத்தமே போகாது. ரத்தம் இருந்தாலும் ரத்த ஓட்டம் சீராக இருக்காது. சீராக இல்லைனாலே அந்த பகுதியில் புண் காயம் அதிகமாகி புண் இருந்த இடத்த வெட்டி எடுக்கும்படி ஆகும். வெட்டி எடுத்தாலும் அந்த புண் வந்து அவ்வளோ சாமானியமாக ஆறாது. இதில் வந்து முக்கியமாக எரிக்கிளம் பூவை பயன்படுத்துகிறோம். எரிக்கிளம் பூவை பயன்படுத்தும் போது எப்படியாப்பட்ட ஆறாத புண்களையும் ஆற்றக்கூடியது. எரிக்கிளம் பால் பட்டால் புண்ணாகும். எரிக்கிளம் பூவை அரைச்சி போட்டோம்னா புண்ணு ஆற ஆரம்பிச்சிடும். எதை செய்தோ அதையே நம்ம பயன்படுத்தி நம்ம வந்து சரி பண்ணுறது தான் மருத்துவம். இந்த எரிக்கிளம் பூவை அரைச்சி பயன்படுத்துகிறோம். அதோடு இல்லாமல் புங்க இலை, புங்க இலையை வந்து அரைச்சி போட்டோம்னா எப்படியாப்பட்ட புண்ணாக இருந்தாலும் ஆற ஆரம்பிச்சிடும். அந்த புண்ணினுடைய தன்மைகள் சரியாயிடும். புண்ணில் இருக்க அந்த கிருமிகள் வந்து இறந்துடும். அந்த கிருமிகள் வந்து வெளியாயிட்டாலே புண் கண்டிப்பாக ஆறும். அதனால தான் புங்க இலையை பயன்படுத்துகிறோம். சாதாரணமாக புங்க மரத்தடியில் படுத்தாலே புண்கள் தன்னால் ஆற ஆரம்பிச்சிடும். நம்ம முன்னோர்கள்லாம் பார்த்திங்கன்னா வேப்ப மரத்தடியிலையும் புங்க மரத்தடியிலையும் ஆலமரத்தடியிலையும் அரச மரத்தடியிலையும் படுத்திருப்பாங்க. அப்போ ஏன்னு கேட்டால் நோயற்ற வாழ்வு வாழ்ந்தாங்க. இன்றைக்கி எந்த மரத்தடியிலையும் போய் படுக்க முடியாது. ஏன்னா இன்றைக்கி எல்லாருமே வந்து வீட்டில் தான் இருக்கணும், திருடு போயிடும் ஏதாவது ஒன்று பயந்துக்கிட்டே இருக்காங்க. கிராமப்புறங்களில் இன்னும் அந்த மாதிரி மரத்தடியில் தான் தூங்குறாங்க. இன்னும் அந்த மாதிரி தூங்குறதால அவங்களுக்கு அந்த அளவுக்கு நோய் பாதிப்பே கிடையாது. அதோடு சேர்த்து வேப்பலையை அரைச்சி போட்டோம்னா எப்படியாப்பட்ட புண்களும் ஆற ஆரம்பிச்சிடும். வேம்பு பட்ட இடத்துல ஈ முக்காது. ஈ முக்கலைனாலே புண் இருக்காது. இந்த ஈயினுடைய தாக்கம், ஈ வந்து முட்டையிட்டு போயிடும். ஈ முட்டையை வந்து அழிக்கக்கூடியது வேம்பு. இந்த வேம்பு வந்து நேரடியாக அரைச்சி போட்டோம்னா அந்த புண்களில் உள்ள முட்டைகள் இறந்துருச்சுனாலே புண்ணு ஆற ஆரம்பிச்சிடும். இதோடு சேர்த்து தேங்காயை நம்ம பயன்படுத்துகிறோம். தேங்காயை வந்து சாதாரணமாக எதுக்கு பயன்படுத்துகிறாங்க நிறைய பேருக்கு தெரியாது. தேங்காயை அதை அரைச்செடுத்து இந்த பால் எடுத்து புண்கள் மேலே போட்டோம்னா அந்த புண் வந்து ஆற ஆரம்பிச்சிடும்.
வாய்க்குள்ளே அதிகமாக புண்ணு இருந்துச்சுன்னா அந்த தேங்காயை மென்று சாப்பிட்டு அந்த பால் மட்டும் வாயில் பட்டா அந்த பால் பட்ட இடம்லாம் புண்கள் ஆற ஆரம்பிச்சிடும். ஏன்னா தேங்காயை பால் வந்து அதிக அளவு வத்துனா தான் தேங்காய் எண்ணெய் ஆகும். அந்த வத்துறதுக்கு முன்னாடி இந்த பால் படும்போது எப்படியாப்பட்ட புண்ணும் ஆற ஆரம்பிச்சிடும். பூண்டை பயன்படுத்தும் போது புண்களில் உள்ள அதிக அளவு காரத்தன்மை, இந்த காரத்தன்மை படும்பொழுது புண் சீக்கிரம் பட ஆரம்பிச்சிடும். அதில் உள்ள நோய் கிருமிகள் சரியாகும். அதனால தான் பூண்டை பயன்படுத்துகிறோம். பூண்டு மட்டும் இல்லை, மஞ்சள் வந்து கிருமி நாசினி நம்ம சொல்கிறோங்க. மஞ்சளை அரைச்சி நம்ம வீடு முழுவதும் தெளித்தோம்னா வீட்டுக்குள்ளே எந்த ஒரு கிருமியும் வராது. இதையே நம்ம பயன்படுத்தி அந்த மருந்தோடு சேர்த்து போடும்பொழுது புண்கள் ஆறதுக்கு இது ஒரு பெரிய உதவியாக இருக்கும். அதோடு சேர்த்து இலுப்பை எண்ணெயை பயன்படுத்துகிறோம். இலுப்பை எண்ணெயை பயன்படுத்தும் போது அந்த அரிப்புத்தன்மை இருக்காது. அரிப்பு இருந்துச்சுனாலே அந்த நாளில் வந்து இலுப்பை கட்டியை போட்டு உடம்பெல்லாம் தேய்ச்சி அந்த சொறி சிரங்கு புண்கள் மேலே போட்டு எடுப்பாங்க. இப்போ இலுப்பை கட்டி இல்லாதால இலுப்பை எண்ணெயை பயன்படுத்தி இதோடு சேர்ந்து நம்ம செய்யும்போது ஆறாத புண் ஆறுறதுக்கான மருந்தை இப்போ நம்ம பார்ப்போம். தேவைக்கேற்ப நம்ம தேங்காய் எடுத்துக்கணும். ஒரு தேங்காய் சில்லு அளவுக்கு எடுத்திருக்கேன். பூண்டு வந்து ஒரு 5 பல்லு, குறைஞ்சது வந்து ஒரு 3 கிராம் அளவுக்கு இருக்கும். எருக்கம்பூ வந்து ஒரு 3 பூ. இந்த மேலே உள்ள இந்த இதை காம்பு இதை நீக்கிடணும். மூக்குத்தி போல் இருக்கும், இதை எடுத்துடணும். புங்க இலை ஒரு 3 இலை எடுத்துக்கிறோம். வேப்பலை வந்து ஒரு கைப்பிடி எடுத்துக்கோங்க. இப்போ ஆறாத புளிப்புண்ணு அது வந்து எவ்வளோ நாள் வருஷக்கணக்குலேயும் ஆறாமல் இருக்கும். அந்த புண்ணு படுக்க புண்ணு நோய்வாய்ப்பட்டவங்க வந்து இந்த பச்சைவாதம் வந்திருக்கிறவங்கெல்லாம் பார்த்தீங்கன்னாக்கா அவங்களால நடக்க முடியாது. அவங்களா எந்திரிச்சு அவங்க வேலையெல்லாம் பார்த்துக்கிற முடியாது. அப்படி இருக்கிறவங்களுக்கு வந்து பக்கத்தில் ஒருத்தர் துணையாக இருந்து அவங்கள தூக்கி வச்சு குளிக்க வச்சு அவங்கள சாப்பாடு கொடுத்து அந்த மாதிரி இல்லாமல் துணை ஆள் இல்லாமல் இருக்கிறவங்களாம் பார்த்தீங்கன்னாக்கா படுக்கையிலே இருப்பாங்க. அப்படி இருக்கிறவங்களுக்கு வந்து படுக்கை புண்ணு வந்துடும். அது குழி புண்ணாக மாறிடும். அது இடுப்புலையாக இருக்கட்டும், அவங்க எந்த முறையில் படுத்திருந்தாங்களோ அந்த இடம் பூரா பார்த்தீங்கன்னாக்கா புண்ணாக இருக்கும். அந்த புண்ணு வருஷ கணக்கில் இருக்கும். அதை கழுவி என்ன மருந்து போட்டாலுமே என்னென்ன அவங்க மாத்திரை மருந்து ஊசியெல்லாம் போட்டுட்டு வந்துக்கிட்டு இருந்தாங்கனாலும் அந்த புண்ணு வந்து அழுகுன வீச்சை எடுக்கும். புளி புண்ணுலேருந்து புழுக்கள் வந்து வச்சிரும். அதெல்லாம் வந்து தொடச்சி மருந்து போட்டுக்கிட்டே இருப்பாங்க. அப்பையும் அவங்களுக்கு புண்ணு ஆறாது. வருஷ கணக்கில் இருந்து படுக்க புண்ணு, குழி புண்ணு, சர்க்கரை நோயினால் வந்த புண்ணு, அந்த எந்த விதமான புண்ணாக இருந்தாலும் அந்த புண்ணு ஆறாமல் இருந்துக்கிட்டே குழி புண்ணாக இருந்து அது வந்து கிருமி புழுக்கள் அதிகம் வச்சு சலம் வளைஞ்சிக்கிட்டு இருக்கும், நீராக வளைஞ்சிக்கிட்டு இருக்கும், ரத்தம் சேர்ந்து சலமாக வரும். அப்படி எந்த ஒரு புண்ணும் எந்த பாதிப்புனால வந்த புண்ணாக இருந்தாலும் சரி, அந்த புண்ணுகளை ஆறாத புண்ணை ஆற்றி அதில் இருக்க கிருமியெல்லாம் சீக்கிரமாக சாக வச்சிரும். இந்த மருந்தை இப்போ தயாரிக்கிற முறையை பற்றி நாம் பார்ப்போம். நம்ம அந்த புண்ணுக்கு எண்ணெய் தயாரிக்கிறப்போ பச்சை வகை மருந்துகள் எல்லாம் வந்து நம்ம மூலிகை சேர்க்குறப்ப எப்போவுமேவும் அந்த எண்ணெயோட அந்த சேர்க்கக்கூடிய பொருள்களையெல்லாம் வந்து ஒன்று சேர்த்துடணும். இலுப்பை எண்ணெய், இலுப்பை மரத்துலேருந்து கிடைக்கக்கூடிய எண்ணெய். இது வந்து கடையில் வந்து நீங்கள் நாட்டு மருந்து கடையில் போய் கேட்டிங்கன்னா தான் கிடைக்கும். சாதாரணமாக எல்லா கடையிலையும் கிடைக்காது. இலுப்பை எண்ணெய்ன்னு சொல்லி கேட்டு நம்ம வாங்கி வச்சுக்கலாம். ஒரே ஒரு பத்து தேங்காய், 3 புங்க இலை, 3 பூவு எருக்கம்பூவு, பூண்டு வந்து ஒரு 3 பல்லு. பெருசாக இருந்தால் 3 போட்டுக்கலாம், சிறுசாக இருந்தால் 5 போட்டுக்கிறணும். வேப்பலை ஒரு கைப்பிடி அளவு. அது கூட சேர்த்து மஞ்சள் தூள்
மஞ்சள் தூள் வந்து அதிகமாகவே போட்டுக்கலாம், நல்லா 1 ஸ்பூன் போட்டுக்கலாம். இதெல்லாம் முதல்லையே வந்து நம்ம நல்லா கலந்துடணும். புண்ணு பெரிய புண்ணாக இருக்குது, ஒரு பக்கம் அளவில் ஃபுல்லாக இருக்குது அப்படின்னாக்கா அந்த தொடை இடுப்பு இப்படி மல்லாக்க அடித்து படுத்துருந்தாங்கனாக்கா அந்த தரையில் பட்ட இடம் ஃபுல்லாக படுக்கை புண்ணு, முதுகில் பெரிய புண்ணாக இருக்குதுனாக்கா அந்த எண்ணெயை வந்து கூட்டிக்கிடலாம், எண்ணெயினுடைய அளவை சேர்த்துக்கிடலாம். இதமான சூட்டில் வச்சு காய்ச்சி இதை முருக விடாமல் இப்படி நல்லா நுரைச்சி வந்த உடனேயே வந்து தீயை குறைச்சிடணும், நிப்பாட்டிடணும். அதுக்கு மேலே நீங்கள் வச்சிங்கனாக்கா மருந்து வந்து முருகி போயிடும், கருப்பாக போயிடும். அந்த மருந்தினுடைய தன்மை வந்து சீக்கிரம் அந்த புழுக்களை கொள்ளாது. அதனால் அதை பக்குவமாக இப்படி நுரைச்சி வரும்போதேவும் நாம் வந்து தீயை குறைச்சிட்டு இதை நல்லா ஆற வச்சு எடுத்து வச்சுக்கிறணும். ஆற வச்சு பூச்சி எதுவும் விழுந்துடாமல் ஒரு பாத்திரத்தில் போட்டு நல்லா ஆற வச்சு மூடி வச்சுட்டு அந்த இரவு நேரத்துலனாலும் சரி, அவங்க வந்து படுக்கையில் இருக்கிறவங்க பார்த்துக்கிறதுக்கு ஆள் இருந்தாங்கனாக்கா காலையில் போட்டு, வெயில் இருக்கும்போது 4 மணி அப்படி வெயில் இருக்கிற நேரத்துலேயே பார்த்து அவங்களுக்கு வந்து இந்த புண்ணெல்லாம் வந்து நல்லா இந்த இதை போட்ட உடனே புழுக்கள் வந்து சாகுறதெல்லாம் தெரியும் அவங்களுக்கு. அந்த வெடுக்கு வெடுக்குன்ற வலி, நமைச்சல் எடுக்கிறது இதெல்லாம் குறைஞ்சிரும். அப்போ பார்த்தீங்கன்னாக்கா அவங்களுக்கு காலையில் போட்டு 4 மணிக்கு குளிக்க வச்சிடணும். அப்புறம் இரவு நேரத்தில் போட்டாங்கனாக்கா அதே மாதிரி காலை நேரத்தில் ஒரு 10 மணி வெயில் வந்த பிறகு வந்து குளிக்க வச்சுட்டு, வெயில் வந்த பிறகு போட்டு வெயில் இருக்க நேரத்துலேயே வந்து அவங்கள குளிக்க வச்சிடணும். ஏன்னா உடம்பு முழுக்க அவங்களுக்கு புண்ணு இருக்கிறதுனால குளிர்ச்சி சீக்கிரம் தாக்கிடும். அதனால அவங்களுக்கு அந்த புண்ணுனாலேயும் ஜுரம் வந்துடும். அதனால் அவங்க வந்து வெயில் இருக்க நேரத்துலேயும் அவங்க நல்லா குளிச்சுட்டு குளிக்க வச்சு அதெல்லாம் நல்லா பஞ்சு அந்த மாதிரி மெத்துன்னு இருக்கிற துணியோ அல்லது பஞ்சோ வச்சு துவட்டி எடுத்துட்டு திரும்ப இந்த மருந்தை போட்டு விட்டுக்கலாம். அப்படியே போட்டுட்டு வந்தாங்கனாக்கா அவங்க உடம்புல இருக்க புண்ணு எந்த அளவுக்கு ஆறி வருது அப்படின்றது அவங்களுக்கு தான் தெரியும். அத்தனை நாளும் அவங்க போட்டுக்கிறலாம், ஆற வரைக்கும். இந்த புண்ணு வந்து குழிப்புண்ணு ஆகிருக்கும் சிலருக்கு. பார்த்தீங்கன்னா அந்த குழிப்புண்ணுக்கெலாம் இதில் இருக்க திப்பிகள் எல்லாம் ஒன்றா நல்லா அரைச்சி எடுத்து வச்சுருந்தாலும், இதிலே இதமான சூட்லேயே இருந்தாலும் இதை வந்து எடுத்து அந்த குழிப்புண்ணு முழுவதும் போட்டுட்டு வந்தோம்னா அந்த குழிப்புண்ணு கண்டிப்பாக மூட ஆரம்பிச்சிடும். அதில் வந்து எந்த ஒரு பூச்சி புழு இருந்தாலும் உடனடியாக வந்து இறந்து வெளியில் வந்துடும். அதில் வந்து எந்த நோய் கிருமியும் இருக்காது. நோய் கிருமி இல்லாமல் இருந்தாலே அது வந்து சரியாயிடும். இதை போட்டுட்டு சாதாரணமாக வந்து புண்களை கழுவுறாங்க. சாதாரணமாக கழுவாமல் நம்ம சேக்காய் போட்டு கழுவலாம், அரப்பு போட்டு கழுவலாம். அது இல்லாமல் சோப்பு காயின்னு சொல்லுவோம். இந்த சோப்பு காயை எடுத்து நல்லா தேய்ச்சி அந்த தண்ணியை எடுத்து அதை வச்சு கழுவிக்கலாம். அந்த பூந்தி காயின்னு சொல்லுவோம். இதெல்லாம் போட்டு புண்களை கழுவணும்னா புண்கள் சுத்தமாகும். இல்லை இன்றைக்கி இருக்கிற நம்ம சோப்புகள்னால் சோப்புன்னு போட்ட சோப்புகளை மட்டுமே பயன்படுத்தணும். சோப்பு இல்லாமல் நிறையா இருக்குது, அதெல்லாம் கிடையாது. சோப்புன்னு எது போட்டிருக்கோ அதை பயன்படுத்தினோம்னா இயற்கையாக அதில் வந்து தேங்காய் எண்ணெயை பயன்படுத்துகிறாங்கன்னு அர்த்தம். சோப்புன்னு போட்டால் அதை வந்து பயன்படுத்தும் போது எந்த தவறும் வராது. அப்போது தினமும் ஒரு முறை சுத்தம் பண்ணணும், தினமும் ஒரு முறை இதை போட்டாகணும். காலையில் போட்டோம்னா சாயந்தரம் சுத்தம் பண்ணிடுங்க, இரவு நேரத்தில் சும்மா விட்டுருங்க. இல்லை இரவில் போட்டிங்கன்னா காலையில் சும்மா விட்டுருங்க. இப்படி காலில் இருக்க புண்ணோ இல்லை உடலில் இருக்க புண்ணோ சாதாரணமாக கொஞ்சம் நேரமாவது ஆறணும், அந்த காற்று படணும். துணியை வச்சே கட்டிக்கிட்டு இருந்தால் கட்டு புண்ணாயிரும். அதனால் துணியை வச்சு அடிக்கடி கட்டக்கூடாது. இந்த மருந்தை வந்து பயன்படுத்தும் போது எவ்வளோ மோசமாக இருக்கிற ஆறாத புண்களும் ஆறும். அதனால் இந்த மருந்தை பயன்படுத்தி பயன்பெற வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன்.